Good morning. It's another fresh day. So அது எங்கே போகிறோங்கிறது. After so long, I am going to record this video. Small travel from Kanyakumari to Trivandrum. So I am going there for a photographic work. So இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு திப்ருகர் போகக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். Your attention please. Train number 22503 Kanyakumari Express. ஸோ கைஸ், இதோட இந்த லாகை நான் உங்களுக்கு முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அது என்ன, எங்கே போகிறோம், ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்க்கு போகிறோம். மார்னிங் பார்க்கலாம். The person you are calling is not answering. Please call again later. നിങ്ങൾ വിളിക്കുന്ന വ്യക്തി ഇപ്പോൾ പ്രതികരിക്കുന്നില്ല. ദയവായി കുറച്ചു കഴിഞ്ഞ് വീണ്ടും ശ്രമിക്കുക. ஸோ சேஃப் டார்மெண்ட்ரியிலேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. இன்னைக்கியோட ட்ராவல் we are heading towards பொன்முடி ஹில் ஸ்டேஷன். அண்ட் அதுதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ். நம்ம நவீன் பையா வந்துட்டுருக்கான், அவங்க கூட தான் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஒரு ஃப்ளோவில் போவோம். வாட் எவர் நடக்குதோ எல்லாமே உங்களுக்கு இந்த வ்ளாகில் பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ. இங்கே ஓணம் செலிப்ரேஷன் வேறு ட்ரிவாண்ட்ரமில் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வே ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா September 1st, டைம் அரவுண்ட் 10:13. ஏண்டா நானும் நவீன் பையா வருவார் நான் வெயிட் பண்ணி அங்கே நின்னே பார்த்தேன். ஓகேயா, அப்புறம் தான் என்னடா ஹெல்மெட் வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஹெல்மெட் வச்சுருக்கான்னு யோசிச்சேன். அப்புறம் இந்த சாணி கலர் டிஷர்ட்டை பார்த்தோன்னா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதுதான். அப்புறம் கிட்ட வர இந்த ஷூஸ் இருந்தது. ஓகே, இவன் தான் ட்ராவலுக்கு ரெடி ஆகிட்டான், ட்ரெக்கிங் பண்ண ரெடி ஆகிட்டான். ஓணம்னாலே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எல்லோரும் ஓணம் செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது குழப்பம். இந்த ரோடு எங்கே போகுது நேராக? இது எங்கேயும் போகுது, இங்கே தான் இருக்கும். பார்த்தியா, இந்த மாதிரி ஃபன்னுக்கு தான் நவீன் பையா தேவை. இங்கேயே இருக்கிற இந்த ரோடு இங்கேயே இருந்து அப்படியே நம்ம போயிட்டே இருந்தா எங்கே போகும்? இது இங்கே தான்டா இருக்கும், நம்ம தான் போகணும். நம்ம தான் அதான் கேட்டேன், கேள்வியை புரிஞ்சுக்கணும். உனக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போகலாம். இந்த ரோட்டில் இருந்து உன் வீட்டுக்கும் போகலாம். இந்த மாதிரி உலக சித்தாந்தங்கள் பல எங்கள் யூடியூப் சேனலில் மட்டும் அள்ளி பருகப்படும். பருகப்படுமா கொடுக்கப்படுமா? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். பாஸ் ஸ்ட்ராங்க அப்படிங்க பாஸ். என்னடா சமுத்திரக்கனி இப்படி இருக்காரு? சமுத்திரக்கனியோட ஃபேஸ் கட்டுக்கு ஏதாவது மேட்ச் இருக்கா? சமுத்திரக்கனி ஃபேஸுக்கும் என் ஃபேஸுக்கு ஏதாவது மேட்ச் இருக்கா? இல்லை. விஷால் நான் என்ன பண்ணுறாப்லைங்க? என்ன கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மழை வரும்டா. மழை வந்தால் ஓகே, இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. வெயில் தான் நம்மளால் தாங்க முடியாது. we are so sensitive. தப்புன்னு ஏதாவது அப்போ அடுத்த பிளாக்கு போக ராஜஸ்தானில் வந்து என்ன சாவச்சு நாக்பூர் போமா? பையா நாக்பூர் போமா பையா? எப்படி போய் தான் ஆகணும். நாக்பூர் போக தானே செய்யணும். அந்த நாக்பூர் ஏன் போய் தான் ஆகணுங்கிறத ஒரு நாள் வேற ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க.
இதுதான் உஜ்ஜைனில் இருக்கிற உஜ்ஜயினி மகாகாலியா? உஜ்ஜைனில் இருக்கிற மகாகாளியோட அதே எம்ஜி ரோடு தானே இது? எம்ஜி ரோடு தானே இது? மகாத்மா காந்தி ரோடு. மகாத்மா காந்தி ரோடா? ஐ தாட் எம்ஜி ரோடு. யாரா அவனுங்க லூசு நினைச்சேன். இது பழைய காலத்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஒரு பிரிட்டிஷ், ஓகேவா, அவர் கெட்டினாருன்னு சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாது. ஆனால் இது பிரிட்டிஷ் தான் கட்டினாங்க. அவர் கட்டல, நான் ரொம்ப நினச்சேன். ஆனால் உண்மையில கெட்டின யாருன்னா இங்கே உள்ள லேபர்ஸ் தான். டிசைன் வந்து அவங்களோட நல்லா இருக்கா? ஒரு யூரோப் மாதிரி இருக்கா. திருவனந்தபுரத்தில் ஒரு யூரோப். மியூசியம், இதுல மியூசியம். இவர் தான் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம். இவர் அங்கேருந்து லிஃப்ட் கேட்டு இங்கே வந்திருக்காரு. இங்கே அடுத்த லிஃப்ட் கேட்குறாரு. பார்த்தேன் இவரை. வித் இது ஹெல்மெட். நல்லா இருக்குல்ல, ஹெல்மெட் ஓடி மட்டும் சுற்றினா போதும். லிஃப்ட் கேட்டு அவர் அந்த ஸ்டாப்பில் லிஃப்ட் கேட்டார். அந்த ஸ்டாப்பில் லிஃப்ட் கேட்டார். நம்ம சிக்னல் நினைக்கும் போது இப்போ இந்த சிக்னலில் லிஃப்ட் கேட்குறாரு. ட்ராவலர்ஸ் பேக் பேக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு நிறைய போட்டுருக்கு. என்ன பிக்கப் கம்மியாக இருக்கும். அவன் வெயிட் எவ்வளோ? வெயிட் எவ்வளோ? அரௌண்ட் 85. ஓகே, ஓவர் ரைட்டாக இருக்குது. அதான் பிக்கப் கம்மியாக இருக்கும். இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாதது என் வெயிட்னால தான் கம்மியாகுதாடா. ஃபோர்க்லாம் சரியாயிடுச்சுல? காமி இல்லையா? அவருக்கு தாண்டி இப்படி முறைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இது மாதிரி சீரியஸாக கால்ட்டு நாராயண குரு. இந்த லைட்டிங்லாம் ஓணமுக்கு தானே போட்டிருக்காங்க? ஓணமுக்கு தானே? ஆமாம், நைட் நல்லாயிருக்கும். இந்த பில்டிங் கீழே தானே ஸ்டார்ட். எஸ், யூஆர் அப்சல்யூட்லி ரைட். நாங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம். நீ கொஞ்சம் நாங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா ட்ராண்ட்ரமில் ஒரு ஃப்ளாட். எதாவது சொல்கிறியா? 1 மில்லியன் வந்தோன்னே யாராவது எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்குறேன். வேணாம், அந்த சீன்லாம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு ரூபா முட்டாய் சாக்லேட் கொடுப்போம். அப்படியெல்லாம் என்ன கொண்டு வராதீங்க. பிடிச்சிருந்தா உருவாக்குங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது தரேன் இது தரேன்னு யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. லெஃப்ட் தான் போடுமா? ஏய், இது இந்த ஏரியா பேர் என்ன? கவுடியார். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி கவுடியார் தானே இது? ஐ லவ் திஸ் பிளேஸ். இந்த மாதிரி இந்த மாதிரி சென்னையில் எல்லாம் ஸ்ட்ரீட் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. சென்னை வந்து ரொம்ப முக்கியமான அது கஷ்டம். சிஸ்டமே சரியில்லைங்க. அதுக்கு தான் நீ இருக்கீங்க. அதுக்கு தான் மாறாரு அண்ணன். நீ தளபதி வரும்போது நீ ஒரு குட்டி தளபதி. தளபதின்னு சொல்லி நீ எப்படி தளபதிங்கிற? அப்போ நான் தளபதியை தான் அண்ணன் சொன்னேன். நீ நம்புறேன். இதுரா இன்னொருத்தருக்க பொன்முடி போகிறோம்னு நினச்சியா? இங்கே வந்து ஏதாவது இன்னர் இன்ஜினியரிங் பார்ட் 2 சேர்த்தோட போறியா? ஸோ கேஸ் இதான் ட்ராண்ட்ரம் ஈஷா. இங்கே ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். இன்னர் இன்ஜினியரிங் பண்ணேன். ஆஃப்டர் ஸோ லாங், ஸோ மெனி இயர்ஸ் ஐ எம் பேக் ஹியர். எதுக்குன்னு தெரில, எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான்னு தெரில. ஒரு ஸ்டோர் உண்டு, ஈஷா லைஃப். இதுதான் புதிய 3 நீ கேட்ட போய்
பட் எனக்கு பிடிக்காதது இந்த பின்னாடி தான். இதோட ஷூ சரியில்லை. அது பழகிடும். முழுக்கட்டை பழக வேணாம். இது எடுத்துடலாம். இது எடுத்துட்டு அந்த சீட்டு எனக்கு பிடிக்காது. இது எடுத்துட்டேன்னா ஒரு மாதிரி பழைய சீட்டு தான் சூப்பர். பழைய சீட்டு Not yet open. Vehicle for today. The classic legend அப்படின்னு போட்டிருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது. அவருக்கு என்ன பிரச்சனையோ மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. இப்படி பார்த்தா இருக்காது. இப்படி பார்த்தா இருக்காது. அவ்வளோதான். என்னென்ன பண்றீங்க? என்னது டவல்ரா? டவல் ஈரமா இருந்துச்சு, காய வச்சிருக்கேன். கலிக்கா பச்சுமோன்னு இங்கே ஒரு ஹோட்டலில் தேட வந்தோம். ஒரு நல்ல சாயா குடிக்கணும். எனக்கு இருக்கா? தோசை, பரோட்டா, கறி, முட்டை, சாயா இருக்கா? டீ இருக்கா? இருக்கு. டீ இருக்குன்னா எங்கே வேணாலும் வருவேன். ஆனால் வேணாம், ஹெல்மெட்டை போடுறேன். நீ ஓப்பன் பண்ணு. சுவிட்சு போகிறதுக்காக ஒரு சந்துக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. டாய்லெட் ஆடா ரெஸ்ட் ரூம் போக வந்தா இங்கே ஒருத்தனை பாருங்க, என்னை பார்த்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறேன். தோசை, முட்டை கறி, பரோட்டா அண்ட் பீஃப் கம்மிங். நாலும் டீ இருக்கு. சுட சுட பீஃப். மழை தூருதுற ஆல்ரெடி. as expected மழை வந்துடுச்சு. எடுத்தியா? ரெண்டும் எடுத்தியா? ஆப்போசிட்ல வச்சிருக்காங்க. மலைக்கு சூடாக ஒரு ஆம்லேட். பெப்பர் இங்கே போடுறான், அள்ளி தூவி விட்றான், மலை சாரல் மாதிரி போட்டு விட்றான்.
அவ்வளோதான். ஆடா பெப்பர் போட்டுகிட்டே இருக்கனா டீ கிட்டி மலை சூடா பீஃப் பரோட்டா ஆம்லேட் பிளேன் ஆம்லேட் அண்ட் சாய். உடை நாடன் கூட்டுக்காரர். Unexpected plan, unexpected weather. அருமையான சாய். சொர்க்கமே என்றாலும் இந்த மலையும் டீய போல வருமா? ஸோ கரெக்டாக நம்ம சாப்பிட்ற கேப்பில் தான் மழை அடிச்சிருக்கு. நம்ம கரெக்டாக நமக்கு நேச்சர் நமக்கு துணை நிற்கிது. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிறோம், மழை விரைச்சி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேச்சர் ஆல்வேஸ் நமக்கு துணையான. ஸோ இந்த மாதிரி வெயில் அடித்தா என்ன பண்ணணும்? ரைடு போகணும், இன்னொரு டீ குடிக்கணும். சரி ஒரு சாய கூட. क्या बोल रहे तू? நாக்பூரா பையா? சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். மலையாளத்தில் எப்படி சொல்லுவேன்? കഴിച്ചിട്ട് போகிறேன். ஏண்டா போகிறேன் தமிழில். இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் சேனலாகவும் இருக்க போகுது. அப்படிலாம் என்ன ஏதோ நம்பி இதை வராதிங்க. நல்ல மழை. கரெக்டாக வண்டி எடுக்க போனாரும் பாரு. கரெக்டாக அந்த காஃபி குடிக்கும்போது, ஐ மீன் இந்த ஊரில் காஃபி குடிக்கிறதுனா சாப்பிட்றது. கரெக்டா காஃபி கழிச்சோன்னா காப்பி கழிச்சோன்னா சாப்பிட்டேன்னு தானே? காப்பி கழிச்சோன்னா சாப்பாடை சேர்த்து சாப்பிட்டியா? ஆமாம், நாங்கள் காப்பி கழிச்சிட்டு போகிற அந்த கேப்பில் மட்டும் மழை பெஞ்சு எங்களை வந்து வெயில் வந்து இப்போ வெல்கம் பண்ணியிருக்கு. அடுத்த ரைட் ஸ்டார்ட் பண்ண. அப்படி எங்கே பார்த்தேன்? உனக்கு எப்படி அந்த வருத்தத்துக்கு? நேற்று இதில் கேட்டேன், வெட்டிங்லலாம் கேட்குறாங்கல்ல ஃபோட்டோ எடுக்க நேரம். இங்கே ரோடு நல்லா நீட்டாக இருக்கும்னு நினச்சேன்டா. இங்கேயும் அங்கே பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கையே ஒரு கிம்பல் மாதிரி தான். என் கை கிம்பல் காசு வர்றது வரைக்கும் கை கிம்பலை யூஸ் பண்ணி காலு ட்ரைபாடு அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஜிம்முக்கு போகிறேன். ஓ பார்க் பண்ணுறேன். Still 41 kilometers. இதெல்லாம் கண்ட்ரி சைடு வந்தால் தான் பார்க்க முடியும். நம்ம பார்த்துருக்கோம் சிட்டியில் இருக்க மக்களுக்கும். This is புடலங்கா. பழுத்து கீழே கிடக்கு பாரு நிறைய. ஏய் நல்ல எல்லோ மலைப்பாம்பு மாதிரியே கீழே கிடக்கு பாரு படுத்து.
ஸோ பொன்முடி போயிட்டு இருக்க வழியில் சடனாக ஒன்று பார்த்தேன். அதை பார்த்த உடனே என்னால் அதை தாண்டி போக முடியல. இதை பார்த்த உடனே ஏன் என்னால் தாண்டி போக முடியலங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும்? भैया 2 किलोमीटर ने एवं दूर भैया கூட்டு வந்துட்டேன். ஓகே போவோம். ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்து போனால் பொன்முடி. இது என்ன பிளேஸ்? வித்தூராவா? ஸோ பொன்முடிக்கு முன்னாடி இருக்கிற கடைசி இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் அங்கே ஸ்டேஸ்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் கொஞ்சம் முன்னாடி தாண்டிடுச்சு. பொன்முடி 23 kilometers away from here. அகஸ்தியர் கூடம் 46. அது ட்ரக் மாதிரி தான் போக முடியல. அடுத்த ப்ளாக்ல வரும் அகஸ்தியர். சூன் அகஸ்தியர் கூடம் நம்ம போகணும். அது ஒரு வ்ளாகாக வரும். அது எப்போலாம் தெரில. பட் இப்போ வந்து ஆஃப் சீசனில், இப்போ சீசன் இல்லை, ஃபெப் தானே. யா ஸோ அகஸ்தியர் கூடம் இருக்குது லிஸ்ட்டில். இந்த டைமிங்கில் தான் உள்ளே போகணுமா? மணி எவ்வளோ? நம்ம இங்கே தான் இறங்குவோம். ஞாபகம் இருக்கா? என்ன க்ரெயின் அப்பா இது வழியாக தான் இறங்குவோம். ஓ, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? வேற வழியாக இறங்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் அங்கே அது அப்படியே நீங்கள் ரைட்டு போனீங்கன்னா அந்த மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ், அப்படியே லெஃப்ட்டு போனால் பொன்முடி. ஸோ இது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ அங்கே ஜஸ்ட் ஒரு லெமன் சோடா பிரேக் எடுக்க வந்திருக்கோம். வாவ், கிளியராக இருக்குது தண்ணி. குளிச்சுட்டும் இருக்காங்க. லெமன் சோடாவா? இல்லை சோடா. அதாங்க சங்குப்பூ தானே இது? சங்குப்பூ எல்லாமே. ஓணம் ஸ்பெஷலான ரெகுலர் ஆமா. தமிழ் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. கன்னியாகுமரி
பாட்டு காப்பிரைட்ஸ்ல வருமா? நல்லா இருக்கா பாட்டு? நல்லா இருக்கு. நான் தமிழ் தான் வாய்ப்பேன், தமிழ் தான் எழுதுவேன், ஆ, தமிழ் சேனல் தான் காணுவேன். தமிழ்நாடு எல்லாம் ஏதெல்லாம் சேனல் உண்டோ என்ன டிவி எல்லாம் பாப்பீங்க? இல்ல தமிழ் வார்த்தை எல்லாம் தமிழ் தான். നല്ല മലയാളം ചെല്ലുവേ തമിഴ് സീരിയല് ഇഷ്ടമല്ല, എന്നാലും വാർത്ത എല്ലാം നല്ല നോക്കാം. உள்ள ரொம்ப தூரம் போகணுமாடா வாட்டர் ஃபால்? 1/2 கிலோமீட்டர் வண்டி போகும், 1 கிலோமீட்டர். இதான் நம்ம நடந்து போகணுமா அந்த வாட்டர் ஃபால்ஸ்? இது மாதிரி எல்லாம் உள்ள ஒரு லாஸ்டா இருந்தோம் ஃபாரினர்ஸ்லாம் அந்த மழை பெய்யும். ஓகே, ப்ராப்பரா உள்ளவே இல்லைல்ல? தேங்க்ஸ். இந்த நான் இந்த விளக்கு எண்ணம் கத்துப்பேன். அப்போ இந்த வாராயம்மா தெரியல, வாராயம்மா தான். நான் அதுல அவையதான் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் கொண்டு அவையில தான் வச்சு விளக்கு. அது எப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ ஏன்னா குடும்பத்துல எல்லாம் எனக்கு நானும் ரொம்ப சண்டை அப்படியா இருந்து, அப்ப ஆறு இல்லாத பிள்ளைகள் 3 இருக்கு, 3 இடத்துல இருக்கு, 3 இடத்துல இருக்காவா, அதே நல்லா இருக்காவா. இப்ப நான் ஒத்தைக்கு இப்படி வீட்டுல இருந்தேன். அப்புறம் வீட்டுல இருந்தாலே ரொம்ப சங்கடப்பட்டு அழுதுட்டே இருந்தேன். அப்படி இருந்த சமயத்துல எனக்கு எப்படியோ இது எனக்கு கிடைச்சது. அப்போ இந்த தமிழ் சேனல் பார்த்து அப்படி வந்தால இவிய சம்பாஷணம் எல்லாம் நான் கேட்பேன். ரொம்ப சம்பாஷணம் கேட்பேன். அப்போ அந்த ஒரு ஆறு இல்லாம ஒத்தைக்கு அப்படி இந்த சமயத்துல இதே எனக்கு துணையாயிட்டு வந்தாங்க. முத பார்த்தேன்னு சொன்னா, நான் ஒத்தைக்கு வீட்டுல இருப்போம் இருக்க சமயத்துல ஒரு பன்னி வீட்டுக்குள்ள வருது. எனக்கு அப்படி சும்மா தோணுச்சு, அதெல்லாம் திறந்துட்டு இருந்தால ஒரு பன்னி வீட்டுக்குள்ள யாரி வந்தது. அப்ப அது கழிஞ்சு கொஞ்ச நாள் கழிஞ்சு அப்படி ரொம்ப சங்கடப்பட்டு இந்த சேனல் தான் பார்த்துட்டே இருப்பேன், இல்லையா செல்லதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். அப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு போத்து யாரி வீட்டுக்குள்ள வருது. அப்ப எனக்கு பின்ன அந்த சம்பாஷணம் கேட்டுக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ ஆறு இல்லாத துணை இல்லாத வந்தாலும் இங்கதான் துணையிட்டு வந்தாவ. அது கொண்டு ஆன்லைன் வழி அப்ப இந்த போட்ட உடனே எனக்கு கிடைக்க தெரியாது. அப்போ ஆன்லைன் வழி நாங்க எங்க மருமாவா அப்படி இந்த ஆன்லைன் வழி வாங்கி கொண்டு தந்தாலும் நான் பைசா கொடுத்து வாங்கினேன். அப்போ ஒரு வீட்டுல வேலைக்கு போய் நின்ன இடத்துல இருந்தாக்கும் அப்போ அங்கன வச்சாக்க நான் இதுல பாக்குறேன். முத பாத்துட்டு பின்ன சம்பாஷணம் எல்லாம் கேட்டு வந்தாலும் யாரும் இல்லாதருக்கு இது நல்ல உதவி செய்தாவ. அப்படி நான் விளையாச்சு அண்ணன் தொட்டு எனக்கு நல்ல மன சமாதானம். அப்படி கேஸ் நடந்துட்டு இருக்குது. என்ன இருந்தாலும் இதே இருக்கனால எனக்கு வீட்டுல படம் இல்ல, நான் செவ்வாய் வெள்ளியும் திரிதான் கத்துப்பேன். எப்பவுமே இதே சம்பாஷணம் இப்ப முருகனையும் கூட வச்சு அப்படி வேலை எல்லாம் வச்சு அப்படி கத்துக்கேன். நல்ல மனசமாதானம் உண்டு. எப்படி இல்லைன்னு சொன்னாலும் அந்த நேரம் ஆகும்போ அந்த கடவுள் அந்த காரியம் எல்லாம் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்ச நாளும் எல்லாம் அப்படியே போகுது. அதே போலதான் எனக்கு 28ஆமத்த வயசு தொடங்கினால எனக்கு வருஷம் அடிச்சு அப்ப நான் கீழே வச்சு இங்க இப்படி புடம் வச்சு இப்படி விளக்கெல்லாம் கத்துப்பேன். அப்ப நான் என் பிள்ளைய நெஞ்சேனா ஆஸ்தியில கிடக்குன்னு சொல்லியாக்க நான் அங்க இருந்து போறேன். அங்க போனால ரொம்ப கதறி அழுதுனேன். அம்மா என் கையில இட்டுதாமா, ஒரு கிலத்துக்கிட்டு தாமா. என் பிள்ளை சேலத்து அம்மாக்க நடையில கொண்டு வந்து ஒரு நாரங்காரம் வாங்கிட்டு பின்ன பிடிப்பழம் வாங்கி வாரி வைக்க என் பிள்ளைய 1 கிலத்துக்கு தந்துடம்மான்னு சொல்லி ரொம்ப கதறினேன். அப்படியே என் கையில இட்டு தந்துட்டாங்க. எங்க 2 கையில இட்டு தந்துட்டாங்க. 2 கை நீட்டும் கேட்டேன், 1 கிலத்துக்கு தந்துடம்மான்னு. அதே போல தந்துட்டாங்க. நல்ல குணாயும் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ இப்ப நான் இந்த கச்சவடம் செய்யும்போ 10 ரூபா கொண்டு ஒரு இதுல இட்டுருவேன். அவனுக்கு அங்க சேலத்துல போய் அம்மாக்கு நடையில போய் பிடிப்பணம் வாங்கிட்டு வைக்கிறதுக்கும் நாரங்க ஆரம் வாங்கிடுறதுக்கும் அப்படி போட்டுட்டு வர. அப்ப ரொம்ப ரொம்ப விசுவாசமாയിട്ടുള്ള அம்மா. ஏதம்மா கும்பிட்டாலும் என்ன செய்தாலும் எனக்கு இந்த அம்மா தான் துணை. வீட்டுல நான் ஒத்தைக்கானாலும் எனக்கு என்ன வந்தாலும் எனக்கு அம்மா. அப்படி இருந்து எப்படி அடிக்கும் இறங்கி போற வழியிலையும் வர வழியிலையும் எப்படி வீட்டுல நல்ல இதாக்கிட்டாங்க. நல்ல ஒரு சமாதானம். பணம் இல்ல இதுல உள்ள வருமானம் தான் உண்டு. എന്നാലും കച്ചവടം ഇല്ലാതെ ഇരിക്കുമ്പോ എങ്ക അമ്മ എപ്പടി അതിന്റെ നേരം ആകുമ്പോ എനിക്ക്
தருவாங்க. எனக்கு செலவும் எல்லாம், சம்பாத்தியம் இல்ல, எனக்கு செலவும் எல்லாம். நல்ல ஒரு அம்மா, என்ன ரொம்ப அன்பாயிட்டு இருக்காவ. சொப்பனத்துல பார்த்தேன், சொப்பனத்துல வந்தாவ, சொப்பனத்துல பார்த்தேன். ஏன்னா யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன ஆறாவது பிள்ளையா இருந்தாலும் சரிதான், என்னதாவது சொன்னாக்கி அபில் போட்டுன்னு என்னதாவது புதுமுட்டு உண்டாகும். என்ன யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த கடைக்காரர்களுக்கு தான் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இந்த ஒரு அம்மா, அப்படி ஒரு அம்மா. என் 3 பிள்ளைகளும் நல்ல டைட்டு போட்டாவ. நான் இந்த விளக்கு கட்டிட்டு எனக்குள்ள வர செல்வா, என் பிள்ளைக்கு சுகம்ல இருந்து மருந்து கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் எல்லாம் வந்து அப்பவுமே நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் காப்பாத்தம்மா. அதோட எனக்கு அம்மா 100 சதமான எங்க அப்பா, என் பிள்ளைல எல்லாரும், என் குடும்பத்தையே காப்பாத்தணும் அம்மா. இங்க யாரும் எனக்கு அந்த அம்மையை வச்சு விளக்கு கத்திக்கே இல்லை. நான் தான் வச்சு கத்தி. எப்படியோ எனக்கு அம்மா என் கண்ணில பட்டாங்க. நான் அது மொபைலில் வாங்கினேன், வாங்கி விளக்கு கத்திச்சு. இப்போ முன்ன வேற ஒரு போச்சு எனக்கு. அவளுக்கு நான் எனக்கு பிள்ளைகள் எல்லாம் இங்க வந்துடணும்னால நான் அர்ச்சனைக்கு இருக்குது. அது வேற ஒரு இடத்துல அங்கேயாவது செலவுமா சொன்னாரு. அங்க நான் அர்ச்சனைக்கெல்லாம் பைசா விட்டு, அப்ப அவருக்கு நான் தான் போட்டோ அனுப்பி கொடுத்து, அவர் எனக்கு அங்கிருந்து போட்டோ அனுப்பி தருவாரு. அப்படியெல்லாம் இதுல அது நல்ல வாய்ப்பு இருக்குது. செய்தா என்ன போல உலக செய்யணும். இந்த அம்மையை வச்சு வளர்க்கணும் நினைச்சு அவருக்கு ஒரு மாதிரிப்பட்டதொன்னும் பிடிக்காது. இந்த இறைச்சி மீன் പിന്നെ തട്ടിക്കിണ്ട് തുടക്ക அப்படியெல்லாம் நல்ல பத்தியோட அவையால பார்த்தா அவைய நம்ம கூட நின்று நம்மளை சகாயிப்பாங்க. யாருக்கும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி பாப்பாங்க. எனக்கு இந்த 3 வருஷத்து அனுபவம் எல்லாம் என் பிள்ளை போன பிள்ளைய திரும்ப தந்தாங்க. அப்படி எனக்கு பயங்கர விசுவாசம். எனக்கு மோனுக்கு நான் பயங்கர விசுவாசம். அவனுக்கு அந்த சமயம் சரியில்லாத வந்தாலும் அப்போ முன்ன இப்ப நான் இப்ப இதுல வந்து இது இப்படி செய்ததுனால அவனுக்கு எனக்கு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை. எனக்கு அம்மா விழிச்சு எனக்கு உயிர் திரும்ப கிடைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை.